அது இன்னும் பிளான்ல இப்போ வந்து மணிமண்டபம் கட்டணுங்கிறது வந்து சார் அவங்க குடும்பத்தை பேசி அந்த இடம் எவ்வளவு இடம் இருக்கு அந்த இடத்த வந்து அப்படியே பண்ணுவாங்களா இதெல்லாம் தேனியில தான் அவங்க ரெண்டு பேரும் சொந்த ஊர்ல தான் இது பண்றதா இருக்கும். குடும்பத்தில் ஒத்து பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க சார். பாரதி ராஜா சார் குடும்பத்தார் வந்து அது வேற இடம் இது வேற இடம். இது அது கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல பாக்கியராஜ் சார் அவரோட சொந்த கிராமத்துல, பாரதி ராஜா சாரோட சொந்த கிராமத்துல அவரோட சொந்த இடத்துல எந்த மணிமண்டபம் அமைக்கும். தனித்தனி இடம் நிகழ்ச்சி மட்டும் ஒரே நிகழ்ச்சி நடத்தணும். இப்போ இதுல வந்து இதனோட ஒரு வருவாய் வந்து வருமானத்தை ரெண்டா பிரிச்சு அவங்ககிட்ட ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்றாங்க. அந்த அறக்கட்டளை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவங்க மணிமண்டபம் கட்டுறதுக்கான ஒரு ஆரம்ப செலவா இதை வச்சுட்டு இதுல இருந்து அந்த தொடங்க போறாங்க. ஆமா ஆமா இல்ல இலவசம் தான் இலவசம். ராஜகோபுரங்கள் ஏன்னா இந்த சினிமாவில் வந்து அவங்க ராஜா மாதிரி இருந்தாங்க. ஒரு கோபுரமா இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு கோபுரமா அமைஞ்சாங்க. அதனால ராஜகோபுரங்களோட நினைவு உற்சவம். இது வந்து ஒரு இரங்கல் இது கூட்டம் கிடையாது, ஒரு நினைவு உற்சவம். இது ஒரு உற்சாகமான ரெண்டு பேருமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நினைவை ஒரு உற்சவமா வந்து கொண்டு செலுத்தி இது தமிழ் சினிமாவோட அடையாளமா எப்படி இருந்தாங்கன்னு ப்ரூவ் பண்றது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம். சிவாஜி சார் இருந்த சாலை வந்துட்டு டாக்டர் செவாலிய சிவாஜி கணேசன் சாலை. இப்போ பாரதி ராஜா சார் இருந்தது நீலங்கரை, இல்லைன்னா ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ், இல்லைன்னா டி நகர்ல இருந்தாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு அவரோட பேர் வைக்கிறதுக்கோ, லேக் ஏரியா 5வது குறுக்கு தெருவில் இருக்கிற பாக்கியராஜ் சாரோட பேர் வைக்கிறதுக்கோ, சாலைக்கு பேர் வைக்கிறதுக்கோ, விவேக் சர்க்கிள் சார் அது மாதிரி ஏதாவது உங்க தரப்புல இருந்து இந்த விழாவில் அதை வந்து நாங்க கேட்டு அவங்க அறிவிக்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்ப அதை நாங்க அனௌன்ஸ் பண்ண விரும்பல. இந்த நிகழ்ச்சியில் நாங்க வந்து அவங்க கடிதமாக கொடுத்து தமிழக அரசு அப்போ அறிவிச்சா நல்லா இருக்கும்னு அதுக்கான முயற்சிகள் இருக்கு. நிச்சயமா அது விழாவில் அது அறிவிக்கப்படும். அது அவங்க ஏன்னா பாக்கியராஜ் கொண்ட அங்கீகாரம் இன்னும் சரியா கிடைக்கலன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அவருக்கான விருதோ இல்ல எதுவுமே சரியா அமையலன்னு நாங்க நினைக்கிறோம். அது வேற மாதிரியா ஒரு விருதா அந்த அடையாளம் வந்து அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் நினைவு இருக்க மாதிரியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அது மாதிரி நிகழ்ச்சியா தான் அதை வடிவமைச்சிருக்கோம். சார் ஏறக்குறைய வந்து ஒரு 200 பேர் வந்து செலிபிரிட்டிஸ் இருக்காங்க சார். இப்போ அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் உட்கார வச்சு அவ்வளோ நேரம் எல்லாரும் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ அது வந்து அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பிரித்து எல்லாரும் வந்து ஒரு 1 hour கலந்துக்கிற மாதிரியான நிகழ்ச்சியா இருக்கும். அதில் வந்து ஒரு அவங்களுடைய 20 திரைப்பட பாடல்களை வந்து எடுத்து அவங்க 2 பேர் படத்துல இருந்து அது 1 hourக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி அந்த திரை இசையோ இல்லை அதுக்குண்டான காட்சியோ இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வர்றவங்களுக்கு அவங்கள வச்சுட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒரு முதல் மரியாதை பாடம்னா அதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் டைரக்டர் அது ஒரு 10 டைரக்டர் உட்காந்து அதை பற்றியான ஒரு விவாதம் இல்லை அதை பற்றியான நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நார்மலான இதுவாக இல்லாமல் ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து வந்து வேற வேற நிகழ்ச்சியை அதை வடிவமைச்சிட்டு இருக்காரு பார்த்திபன். அது வந்து அவர் இன்வைட் பண்ணிட்டோம், அவர் கடிதம் கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் பாசிட்டிவா இருக்கு. அது இந்த பட்ஜெட் செஷன் இருக்கிறதால எப்படிங்கறத அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. கோரிக்கை நிறைய கோரிக்கை வேற வேற கோரிக்கை இருக்கு. அதனால இது வந்து பாரதி ராஜா சார் வந்து அவரோட இடத்துல ஏன்னா மணிமண்டபங்கிறது இங்க எங்கே அவங்க அரசாங்கமா இருக்கும். பாரதி ராஜா சாரோட ஆசை வந்து அவர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான். ஆல்ரெடி இருக்கிறதால அது வந்து அது லேட் பண்ண வேண்டாம்னு பாக்குறோம். அதனால நாங்க அந்தந்த அமைப்புல இருக்கும்போதே அதை வந்து பண்ணிடணும்னு நாங்க விரும்புறோம். நாங்க பண்றோம். ஏன்னா நிறைய கோரிக்கைகளை அரசுக்கு வைக்க வேண்டாம், வேற வேற கோரிக்கைகள் இருக்கு. அதனால இந்த இதை நாங்களே பண்ணலான்னு நினைக்கிறோம். அரசு பண்ணா நல்லதுதான், ஆனா இதை இவங்களால பண்ண முடியும்னு ஒரு இது இருக்கு. அதனால பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் நீங்க யார் நடிக்க வராங்க அப்படின்னு இல்ல வாங்க, நீங்க வாங்க, இதுல வாங்க. அல்லோட இலவச கட்டணம் வர்றவங்க 12 மணி நேரம் இருக்க மாட்டாங்க இல்லையா? காலையில ஆகவே நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. பொதுமக்களை கூப்பிடல
இல்ல அது 10 மணி நேரம் நடக்கிறதுனால யாரும் அங்கேயே உட்கார்ந்து இருக்க போறது கிடையாது. ஒரு நிகழ்ச்சி சோ அது ஒரு ஃப்ளோட்டிங் கிரவுட் தான் இருக்கும். அது வரேன்னு சொல்லியிருக்காரு ரஜினி சார், கமல் சார் 2 பேருமே வரேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இல்ல அந்த டைமிங் ஸ்லாட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரஜினி சார் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. நான் அனைத்து மீடியாக்களுமான அழைப்பா இருக்குமா இந்த நிகழ்ச்சி? அதெல்லாம் இப்பதான் இது பண்றோம் சார். அது வந்து எப்படி வந்து அந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கிறது, அது வியாபாரமா பண்றோமா இல்ல வந்து அரசு நிகழ்ச்சியா பண்றோமா இல்ல அப்படின்னு இன்னும் நான் முடிவு பண்ணல. போடலாம் இல்ல சார், போடலாம். உறுதி கொடுத்துருக்காங்க. கமல் யூஎஸ்ல இருந்து வரணும் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன 9ஆம் தேதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா 9ஆம் தேதி வைக்கிறா இருந்தது. கமல் சார் 12ஆம் தேதி மேல வரங்கிறதால அவரோட ஒப்புதல் கேட்டுட்டு தான் 16ஆம் தேதி மாத்திருக்கோம். அதனால வரணும் உறுதி கொடுத்துருக்காங்க.